இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை ஊருக்கே தெரியப்படுத்தணுமா. அதுக்காக ஒரு ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா இப்படித்தான் அவஸ்தைப்படணும். நீ போய் சரவணனை கூட்டிட்டு வா. ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட்டா என்ன அவர் கோச்சுப்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சரவணா, உன்னை பார்க்கவும் வீடு வரைக்கும் வந்திருக்கேன், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? என்ன சரவணன், பரவாயில்லையே, உங்க வீடுன்னு சொல்றாரு. அப்ப அப்ரூவல் கொடுத்துட்டாரு போல இருக்கு உங்க அண்ணன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. என்ன சரவணா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னது சார்? சார், ரிசப்ஷன் ஏதோ வைக்க போறீங்களாமே? எப்போ கல்யாணம் நடந்துச்சு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு? என்ன நக்கலா? அதான் உங்க சைட்ல இருந்து ஒரு குரூப்பே கிளம்பி வந்தது. அவங்க முன்னாடி தான் நடந்தது. ஏன் அவங்களாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லியா? சொன்னாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா சட்டப்படி நடந்ததா இந்த கல்யாணம்? இல்லையே. அப்புறம் எப்படிங்க இந்த ரிசப்ஷன்? ஓ, நீங்க எல்லாம் சட்டப்படி தான் செய்றீங்களா? ஆமா, உங்க தம்பி பேரு சண்முகம். அந்த ஆளுக்கு சட்டப்படி தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அதுக்கப்புறம் உங்க ரெண்டாவது தம்பி ராஜேந்திரன், அவனுக்கும் சட்டப்படி முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? எல்லாரும் ஆளுக்கு ஆளு திடீர்னு ஓடி போய் ஒளிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏங்க, அந்த சண்முகம் முத பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணாமையே ரெண்டாவது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிப்பான். அது கரெக்டா? அதுவே அதை நாங்க பண்ண தப்பு. என்னங்க சார்? இதை பாருங்க தம்பி, திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. இருந்தாலும் இது நடந்து காலம் ஓடி போச்சுங்க. ஆனா இன்னைக்கு இப்ப நீங்க செய்யறது சரியாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இருக்கு. குடும்பமே இன்னைக்கு இவனால தவிக்கும் போது இவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு தீர்வு சொல்லாம நீங்களாம் உங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு செஞ்சா இதெல்லாம் சரியாங்க? லுக் மிஸ்டர் சிவஞானம், கிட்டி ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்க தம்பிக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் முதல் பொண்டாட்டி அவருக்கு பிடிக்கல. அதனால விவாகரத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோமே வரலையா? அது ஏன் வரலன்னு எனக்கு புரியல. ஆனா எங்க சைடுல இருந்து லீகலா எல்லாம் செஞ்சாச்சு. சரிங்க, நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஆனா இப்படி ஊரறிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதுக்கு முன்னாடி எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கலந்து பேசிருக்கலாம். பிடிக்கலங்கிறதெல்லாம் சரி சார், அது புருஷன் பொண்டாட்டி விஷயம். ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு சார், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, இப்ப நான் கேக்குறேன், கைராசி குடும்பத்தோட வாரிசுன்னு இப்ப இவனை நினைக்கிறதா இல்ல இவன் குழந்தைய நினைக்கிறதா? இங்க பாருங்க, வாரிசுனா அது சரவணன் மட்டும்தான். அப்ப அவனோட புள்ள, அந்த குழந்தையோட எதிர்காலம், அவனுக்கு தேவையானதெல்லாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி சொத்து புண்ணாக்கெல்லாம் பேசிட்டு இங்க வராதீங்க. எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. இன்னைக்கு கிடையாதுமா, ஆனா எப்பவுமே அதே எண்ணம் தான் இருக்குமாமா. மிஸ்டர் சிவஞானம், அப்ப நாங்க சொத்து வேணாம்னு சொன்னா நீங்க எங்களையும் உங்க தம்பியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, சொத்துங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இவனுக்கே தெரியும், இவனுக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த சொத்துல முக்கால் வாசி நான் சம்பாதிச்சது. யார் கருத்தை கேட்கணும்னோ இல்ல இவன் கருத்தை கேட்கணும்னோ எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாருங்க, இப்ப நான் இங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா, எங்க குடும்பத்துல
எங்க வீட்டு பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வெளி உலகத்துல ஒரு நிமிஷம் இருக்கிற இருங்க. எல்லாருக்கும் என்ன சொன்னீங்க? வெளி உலகமா? வெளி உலகம் தப்பா பேசும்ல, அதுதானே நீங்க எல்லாமே கவலைப்படுறீங்க. அதே மாதிரி என்னை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடையும் நான் செய்ய சொன்னேன். இனிமே இந்த ஆளுக்கு நான் தாங்க பொண்டாட்டி, அவ இல்ல. இனிமே அவளுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ என்ன பார்த்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்குதான் இந்த ரிசப்ஷனே. சரிம்மா, ஆனா அவளோட இழப்பு பெருசு இல்லையா? அந்த ஆத்திரத்துல அவ அப்படி பேசிட்டாமா. அதுக்காக நீங்க இப்படி பண்றது சரியாம்மா? நீங்க பண்றது முறையா? முதல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு அது இதுன்னு பழகிட்டு அதுக்கப்புறம் சரவணனை பிடிச்சிருக்குன்னு அவனை உன் பக்கம் இழுத்துக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லு. பிடிக்கிறது என்னங்க நியாயம் தர்மம்? அதெல்லாம் பார்த்தோம்னா அப்புறத்துக்கு கோர்ட்டு டைவர்ஸ்னெல்லாம் வச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பிரியலாம் சேரலான்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா மதத்திலையும் இருக்கு. கடவுள் அறிவுறுத்தல் படிதான் மதத்தில் எல்லாம் இருக்கு. நீங்க நம்பினீங்கன்னா அப்ப கடவுளே தப்பா? சார் நீங்க கொஞ்சம் தேவையில்லாம ரொம்ப அதிகப்படியா பேசுறீங்க சார். என்ன சரவணன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. பேச வேண்டியதை பேசாததுனாலதான் நாங்க எல்லாருமே இப்படி பேச வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு பேசுங்க. அண்ணா, இந்த ரிசப்ஷன் வைக்க போகிறது உண்மைதான். எனக்கு இதுதான் வேணும். இதில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். என்ன சரவணா, என்ன பைத்தியக்காரத்தனா இது? ஏய், நீ பண்றது உனக்கு புரிஞ்சுதான் பண்றியா நீ? பார், நான் சும்மா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு ஆனந்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஹலோ, ஏங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியுங்க. அதான் உங்க தப்பி சொல்லிட்டார்ல. ப்ளீஸ் கிளம்புங்க. இனிமே அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, என்னோட புருஷன். அந்த ஆனந்தி புருஷன் கிடையாது. முதல்ல அவளை கண்டிச்சு வைங்க. ப்ளீஸ் போங்க. சரவணா சார், அதான் போக சொல்றாங்களே, கிளம்புங்க சார். சார் ப்ளீஸ் போங்க. என்ன பொண்ணுமா நீ? மாப்பிள்ளை எதுக்கு தேவையில்லாம அங்க அனுப்பிச்சு வச்ச? அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தேவையில்லாம நீங்க தெரிஞ்சு தவிச்சிட்டு கிடக்குற. என்னமோ போமா, அவங்களாம் சரிப்பட்ட ஆளுங்களே கிடையாது. என்னத்த பண்ண போறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளை போய் எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, எங்க என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, கேட்டுட்டே இருக்கேன், சொல்லுங்க. பேசுனேன், நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை. அவங்க ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த கிட்டி ரொம்ப உறுதியா பேசுறாரு, ஆனா நான் சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. சரவணன் அதுக்கு என்ன சொன்னா? இதுல கொடுமையான விஷயமே அதான் மீனாட்சி. சரவணனா அவங்க கூட சேர்ந்து ஆமா போடுறான். நான் ரிசப்ஷன் பண்ணதான் போறேன், எனக்கு தேவைதான்னு பேசுறேன். அது மட்டும் இல்ல மீனாட்சி, நாமளும் இந்த ரிசப்ஷன்ல கலந்துக்கணும்னு பேசுறாம்மா. ஏன் மாப்பிள்ள செருப்பாலே அவன் அடிக்க வேண்டியதானே? பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம்.
இதுல நீங்க வேற போய் கலந்துக்கணுமாமா? அம்மா அவங்களே நம்மளை அழைக்கிறதுக்காக இங்கே வரதா இருந்தாங்களா? விஷயம் தெரிஞ்சு நான் அங்கே போனதுனால என்கிட்டயே சொல்லிட்டாங்களா? என்னங்க இது? இவங்க எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க கேட்டீங்களா இல்லையா? ச்சே, சட்டப்படி போனா இவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாங்களா இல்லையா? நான் கேட்டேம்மா மீனாட்சி. அதுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்க. சரவண நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனந்தியை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் மீனாட்சி, அவன் ரொம்ப விரக்தியா தான் இதெல்லாம் பேசுறான். அவனுக்கு இதெல்லாம் முழுமையான ஈடுபாடு இருக்கான்னு தெரியல. அங்க அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் ரொம்ப ஆவேசமா பேசுறாங்களே தவிர இவன் சைலண்டா இருக்கான். இவன் என்ன மனநிலையில இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் உப்பு சப்பு இல்லாம ஒட்டியும் ஒட்டாம பேசுறான். ஐயே, சரவணன் குணமே அதான் மாப்ள. இப்ப என்ன புதுசாவா அப்படி இருக்கிறான்? ஆரம்பத்துல இருந்தே அவ அப்படிதானே. யார் என்ன சொன்னாலும் தலைய ஆட்டிக்கின்னு மனசுல இருக்கிறத கண்டே பிடிக்க முடியாதே. சார் இடத்துல ஒட்டிக்கிட்டு அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போய் முன்னேறணும்னு நினைக்கிற ஆளு. இத பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பியை பத்தி சொல்றேன்னு என்ன, அவனோட இந்த மாதிரி புத்திக்கு நிச்சயம் ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போறான். அம்மா, இப்ப எனக்கு இருக்கிற பெரிய பயமே இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு புரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. ஏங்க, நான் ஒண்ணு செய்யறேங்க. நான் பாரா கிட்ட பேசி இதுக்கு என்ன செய்ய முடியும்னு நான் கேக்குறேங்க. சட்டப்படி போனா என்ன ஆகும்னு கூட நான் விசாரிக்கிறேன். சரிம்மா, போய் விசாரிச்சுட்டு வா. சரிங்க. சித்ரா, ஏய் சித்ரா, என்ன ரொம்ப யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லையா? நான் வந்தது கூட தெரியாம அப்படியே நிலக்குத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்கியே. கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. ஏய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் ஏதோ ஒரு யோசனையில உட்காந்துட்டு இருக்கேன். போ, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. ஏய், இப்ப நான் என்ன கேட்டேன் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சும்மா இருக்கிறவள போய் கேள்வியா கேட்டுட்டு இருந்தா என்ன சித்ரா என்னாச்சு? ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்கக்கா, இவ என்கிட்டயே வந்து சும்மா வம்பு எடுத்துட்டே இருக்கா. ஏன் கவிதா? இல்லக்கா, அவ உம்னா முஞ்சி மாதிரி இருந்தாலே அதான் என்னன்னு கேட்டேன். நான் எப்படி உட்காந்தா உனக்கு என்ன? ஆமா, உனக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போகலன்னு வருத்தம் அதானே? இந்த பாரு கவிதா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பின்ன என்ன இப்படி யோசிக்கிறவ? எதுக்கு இங்க வந்த? வீராப்பா, அன்னைக்கு உன் புருஷன் கிட்ட என்ன சொன்ன? எனக்கு மீனாட்சி அக்கா இருக்காங்க, எதுக்கு நாங்க வரணும்னு சொன்னல. இப்ப எதுக்கு நீ யோசிச்சிட்டு இருக்க? நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. அன்னைக்கு மீனாட்சி அக்காவோட பேச்ச கேட்காம உன் புருஷன் கூட நீ ஓடி போய் எல்லாரையும் அசிங்கப்படுத்தல. பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அது உணர்ந்து இப்ப மீனாட்சி அக்கா தான் எல்லாமே நீங்க இருக்கல. உன்ன மாதிரி இங்க இருந்துகிட்டே மனசு அங்க ஊசலாட விடல. கவிதா, இவ அப்படி சொன்னாளா இப்போ? ஏன் இல்லன்னு சொல்லுங்களேன் பாப்போம். அந்த வீரமணியும் அவர் பிள்ளைங்களும் சேர்ந்துக்கிட்டு என் அப்பா அம்மாவை எவ்வளவு அடிச்சிருக்காங்க. ஏன் அந்த செத்து போன சடகோப இவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். இதெல்லாம் மறப்பானா இவ புருஷன்? இவளை கூட்டிட்டு போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். அதெல்லாம் நாங்க மறந்துடுவோமா? அந்த வைஜெயந்தி சொன்னாங்கிறதுக்காக தரையில பாலை கொட்டி உன் கழுத்தை புடிச்சு அதை மிருக மாதிரி குடிக்க வைக்கல. அப்படி இருந்தும் நீ அவன் கூட போய் வாழணும்னு இப்படி வருத்தப்பட்டு இருக்கியே. என் புருஷன் என்னதான் பொறுப்பில்லாதவரா இருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்துக்கல. ஆனாலும் நான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இவ என்னடானா அப்படிப்பட்ட புருஷன் கூட போய் வாழணும்னு வருத்தப்பட்டு இருக்கா.
கவலைப்படாத, உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு அன்னைக்கு மீனாட்சி அக்கா சொன்னாங்கல்ல, அதை கண்டிப்பா செய்வாங்க. அதுக்குள்ள புருஷன் கூட சேரணும்னு கிடந்து அலையாத. சித்ரா, விடுங்கக்கா. ஆமாண்டி, நான் புருஷனுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ சொல்றிய மீனாட்சி அக்கா, அவங்க புருஷன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. மீனாட்சி அக்கா புருஷன் என்ன தப்பு பண்ணாரு, அவங்களே விலகி இருக்கணும். ஏன் அன்னைக்கு நம்ம அம்மா சொல்லலையா? அக்காவை மதிக்காம சிவஞான மாமா சொத்து ஃபுல்லா வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு நடு ரோட்ல வந்து உட்கார வைக்கல. அதெல்லாம் ஒரு பொண்டாட்டி அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்ல. என் புருஷன் எங்க தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக வீட்டை விட்டு வந்தாரு. அவரோட நான் முழு சம்மதத்தோட தான் வந்தேன். அக்கா வேண்டாம். ஆமா, யார் கூட ஒப்பிட்டு பேசுற? என் புருஷனை உன் புருஷன் கூட ஒப்பிடுறியா? ஐயோ அக்கா, நான் அப்படியெல்லாம் சொல்லலக்கா. இது பாரு, மனைவிங்கிறவள சக மனுஷியா, சக தோழியா, சில நேரங்கள்ல தலைவியா பாக்குறவர் தான் ஒரு நல்ல புருஷன். அப்படிதான் இன்னைய வரைக்கும் என் புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட உன் புருஷனை ஒப்பிட்டு பேசுறல்ல? அக்கா, நான் ஒரு பேச்சுக்காக தான்க்கா, ஒரு உதாரணத்துக்காக தான்க்கா. பரவாயில்ல சித்ரா, உதாரணம் ஒப்பீடு இது எல்லாமே ஒண்ணுதான். அன்னைக்கு உன் புருஷனை அம்மா அடிச்சிட்டாங்க, அது தப்புதான். அதுக்கப்புறம் நிலைமை சரியில்லாம ஆயிடுச்சு. அது அந்த மாதிரியே போயிடக்கூடாது. நீ அந்த வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழணும் அப்படின்னு நினைச்சு அம்மா கிட்ட நானே போய் மாப்பிள்ளைங்கிற முறையில அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு நான் பேசியிருக்கேன். இல்ல சித்ரா, நீ கிளம்பு. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ கிளம்பு. ஒரு விஷயத்துல என் மனசு இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் உனக்கு அங்கதான் இருக்கணும்னு விருப்பம். நீ சமாளிச்சிடுவ. உன்னை நினைச்சு நான் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அக்கா, இது பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்ப வேணாலும் உன் வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? அக்கா, நான் உதாரணத்துக்கு தான்க்கா சொன்னேன். பரவாயில்ல சித்ரா. என்னம்மா சொல்றேனே? இது புருஷன் வீட்டுக்கு போறதுன்னா போட்டுமே, நான் என்னத்துக்கு? அம்மா, அன்னைக்கே சொன்னேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சித்ரா மாமனார் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு. ஐயா, ஆமாம்மா, அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த மீசக்காரங்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன்னு. இல்லன்னா அவன்லாம் ஒரு ஆளு, அவன் மூஞ்சியும் பார்த்தாவே சகிக்கல. இத்தனைக்கும் காரணம் என்ன? நீ சொன்னியன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இவ உன் புருஷனை மாப்பிளைய வித்தியாசப்படுத்தி பேசியிருக்கா. இந்த கழுதை எப்படி போனா எனக்கு என்னமா வந்தது? என்னம்மா, அவ ஏன் புருஷனை பத்தி தானே பேசினா, நானே அவளை மன்னிச்சிட்டேன். ஐயா, நீ மன்னிப்பமா? நீ தாராள குணம். எல்லாரும் இது நாள் வரைக்கும் மன்னிச்சுனே தானே கிடக்குற, அதான் உன் வேலை. ஆனா உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுமா. ஏமா, நீங்க பேசின பேச்சுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை ஏத்துக்கல. எதனாலமா? பெத்த தாய்ங்கிற காரணத்தினால. ஆனா நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பசங்களுக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் நீங்க தான் இறங்கி வரணும். ஆனா அதெல்லாம் முடியாதுன்னா என்னமா நியாயம்? இந்த பாரு, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மாப்பிள்ளை என்ன பத்தி என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அது அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, கோபம் காட்டுறதா இருந்தாலும் சரி, பட்டு பட்டு பட்டுன்னு தேங்காய் மாதிரி போட்டு உடைச்சிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிக்குதே மூதேவி, இவ்வளவு மாதிரி உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெள்ள ஒண்ணு பேசுறவள நான் கிடையாது. அம்மா, எல்லாருக்கும் தெரியுமா, ஆனா சித்ரா நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே.
இது இன்னாத்துக்கு அந்த ஆப்பச்சட்டி தலையனோட சேரணும்னு துடிக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன் அவன். இப்படி எல்லாம் இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவன் கூட சேரணும்னு துடிக்கிறாள. அப்படின்னா என்ன, உனக்கு ஒரு ஆம்பளை ஓணும். அம்மா அந்த சொட்டையே எப்படி கேடு கட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அதானே? மா, ஒரு தாய் மாதிரியா பேசுறீங்க? அசிங்கமா இருக்குமா? ச்சே. ஏய், நீ வா, நீ வாங்குறல்ல. நில்லுங்க, எங்க போறீங்க? வேற என்ன பண்றது? அவங்க கையில கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவளை விட்டுட்டு வந்துடுறேன். என்ன தலையெழுது உனக்கு? அவனுங்க கால எல்லாம் போய் விழறேங்கற. வேற என்ன வழி சொல்லுங்க? அதான் நீங்க வர மாட்டேங்கிறீங்களே. நானே போயிட்டு வரேன். வா. இரு. உன்னெல்லாம் அந்த வீட்டுக்கு நான் தனியா அனுப்ப மாட்டேன். உனக்காக நான் வேணா வரேன். சாந்தி, இந்த கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். நீ வீட்டை பாத்துக்கம்மா. அம்மா, அண்ணி இங்க பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க போறது எனக்கு சரியா படல. அவதான் போறேன்னு துடிக்கிறாளே, விரட்டி விடுறது. ஏய் கவிதா, கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி, சித்ரா பேக் எடுத்துட்டு வா. போ. அந்தம்மா அந்த வீட்ல இருந்து ஆஸ்தி நிறைய கொண்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்து தலையில போடு. மூஞ்சியும் முவரையும் பாரு. இது பாரு, அழாத, நான் இருக்கேன்ல, அழாத. அழாத, நான் சொல்றேன்ல. சாந்தி, சீக்கிரம் வா. சொல்றேன்ல, கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க. என்னங்க அண்ணி? சரி, வா போலாம். யோசிக்காத, நான் தான் சொல்றேன்ல, வா வா. அம்மா, வாங்கம்மா, வாங்க. போ. ரொம்ப நச்சின போகுது பார். அம்மா கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பாத்துக்கிறேம்மா. பேசுங்கம்மா. இன்னைக்கு அவனாச்சு நானாச்சு, ரெண்டுல ஒண்ணு பார்த்தேன். வலித்ததே நினைவு